வணக்கம் மக்களே, நான் டாக்டர் எஸ்கேல. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலமலை அரங்கநாதர் டெம்பிள் தாங்க. வாங்க இதுக்குள்ள போகலாம். அருள்மிகு பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில் செல்லும் வழி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் அமைஞ்சிருக்க பெரியநாயக்கம்பாளையத்திலிருந்து கொஞ்சம் கிலோமீட்டரில் தாங்க பாலமலை. ஒரு சூப்பரான ஒரு மலைக்கோயில்னா அது நம்ம அரங்கநாதர் திருக்கோயில் தாங்க. இது முழுக்க முழுக்க வனப்பகுதிங்க. எலிஃபென்ட் கிராசிங்கில் அங்கங்கே போர்டுகளாக வச்சுருப்பாங்க. பாதை வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக தான் இருக்கும். நீங்கள் பைக்கில் வர மாதிரி இருந்தால் பார்த்து தாங்க வரணும். நீங்கள் பாலமலை கோயிலுக்கு வர்றதுக்கு காந்திபுரம் டு கோவனூர் வரணுங்க. நீங்கள் காந்திபுரத்துலேருந்து 32K அப்படின்னு 2-3 பஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாதை செங்குத்தான பாதையாக இருக்கிறதுனால பைக்கில் வரவங்க ரொம்ப சேஃப்டியாக தாங்க வரணும். பார்த்து வாங்க. வனவிலங்குகள் அதிகமாக சுற்றக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது காலையில் ஒரு 7 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறது சேஃபாக இருக்கும். நீங்கள் காந்திபுரத்துலேருந்து கோவனூர் வரணுங்க. கோவனூர்லேருந்து உங்களை கோயிலுக்கு மேலே கூப்பிட்டு போக இந்த மாதிரி நிறைய ஜீப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஜீப் மூலிமா வந்துக்கலாம். பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஒன்று காரு இல்லை பைக், அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவனூர் வந்து ஜீப்பில் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் கோயிலுக்கு வரக்கூடிய கூகுள் மேப் லொக்கேஷன் அண்டு பஸ்ஸோட டைமிங் அண்டு ரூட் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களை முன்னாடியே ஒருத்தர் இன்வைட் பண்ணுறதுக்கு வந்துட்டாருங்க. அவர் தான் இவர். அப்புறங்க சொல்ல மறந்துட்டேன், கோயிலுக்கு நான் மட்டும் தனியாக போகல, எங்கள் இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆர்சிடி இன்ஸ்டியூட்டில் தாங்க நாங்கள் எல்லோரும் படித்தோம். அது கோல்டன் மெமரிஸுங்க. மலையில் இருக்க ஒரு காட்டுப்பகுதியில் பசுக்கள் வந்து தானாகவே ஒரு இடத்துல வந்து பால் கறந்துருக்குங்க. அது என்னன்னு விசாரித்த ஊர் மக்கள் அந்த இடத்த பார்த்தபோது அங்கிருந்த ஒரு மூலவர் சுயம்பு மூர்த்தி தான் நம்ம அரங்கநாத பெருமாளுங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 500 வருட பழமை வாய்ந்த கோயிலுங்க. அங்கிருந்த சுயம்பு மூர்த்தி தான் நம்ம அரங்கநாதருங்க. இதுதாங்க கோயில் வரலாறு. அப்படியே கோயிலுக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா தும்பிக்கை ஆழ்வார் இருக்காங்க. அவர் தாங்க நம்ம விநாயகர் பெருமான். பக்கத்திலேயே காளிதாச சுவாமிகளோட ஜீவ சமாதியும் இருக்குங்க. இவர் தாங்க காளிதாச சுவாமிகள். மூலவரை ஃபோட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க. எனக்கு கிடைச்ச சில புகைப்படங்கள் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இவங்க தாங்க செங்கோதை தாயார். இவர் தாங்க கல்வி கடவுள் லட்சுமி ஹயக்கிரிவர். ராமரோட தீவிர பக்தர் ஆஞ்சநேய பெருமானுங்க. ஒரே சிலையில 2 தெய்வங்க, சக்கரத்தாழ்வார் மற்றும் லட்சுமி நரசிம்மர். கோயிலுக்கு வெளியே முத்துமாரியம்மன், அப்புறம் விநாயகர், அப்புறம் இன்னும் எல்லை தெய்வங்கள்னு சொல்லி நிறைய சாமிகள் இருக்குது.
அதை நீங்கள் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது. இங்கே என்ன சிறப்புனா வருஷம் 365 நாளும் அன்னதானம் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 200 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் அந்த அன்னதானம் கூடம் இருக்குது. கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம் அப்படின்னு இங்கே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு மன நிம்மதி, அப்படி ஒரு தூக்கத்தை கொடுக்குங்க. சரி நம்மளும் ஒரு மரத்தடியில் அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு அப்படியே கண்ணை மூடினேங்க. அப்படியே ஒரு தூக்கம் வந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சத்தங்க. என்னடான்னு பார்த்தா, இல்லை நாங்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் தூக்கம் கேட்கு, இங்கே வாழை அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி இவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேறு லெவலில் அப்படியே அந்த வியூவை பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. அதுலேயும் இந்த சேட்டைங்களாம் பாருங்களேன், எதிரும் புதிரும் உக்காந்துக்கிட்டு இருக்கு. தோ இவன் சரியான சேட்டைங்க. தோ இவங்களா பாருங்க, போனை ஒட்டுக்காக தான் விடுவாங்க. அதில் இவருக்கானே வா வாடா வா கவராண்ட திங்கிற அதெல்லாம் திங்காத சரியா? மலை மேலே தயவு செஞ்சு அங்கங்கே பிளாஸ்டிக் கவர்ஸை போடாதீங்க. அங்கே இருந்த போல ஒரு முக்கிய அறிவிப்புங்க. அத்துமீறி வனப்பகுதிக்குள்ளே நுழையிறவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு வாசகம் இருந்துச்சு. ஸோ குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும் இருங்க, அது உங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது. அந்த கோயிலில் இருக்க மாடுகள், பசுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகும். இருந்தாலும் வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுங்க. எதுக்கு சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவன் திடீர்னு அண்ணீனா மாறிட்டாங்க. அது காரணம் பின்னாடி இருக்க அந்த 2 சேட்டை பசங்க தான். கோயிலுக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் சன்னதி இருக்குது. அங்கே போய் அவங்கள தரிசிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு சின்ன வழி போகும். அந்த வழிக்குள்ளே போனால் ஒரு அதிசயம் இருக்குது, வாங்க பார்ப்போம். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எங்கே வந்துருக்கோண்ணா, நீங்களே வந்து பாருங்கள். நம்ம நண்பர் தனுஷ் ப்ரோவோட ஃபோனில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்டர் வாட்டர் ஃபிஷிங் அப்படி ட்ரை பண்ணோம். பட் எனக்கும் கண்ண தெரில, கேமராவுக்கும் கண்ண தெரில, அந்தளவுக்கு டெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீனை மட்டும் பிடிச்சோம். அதை பிடிச்சிட்டு அந்த குளத்துலேயே நாங்களும் விட்டுட்டோம். கடைசியாக வரவங்க அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஓடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, கடைசியாக நம்ம ராஜேஷ் அண்ணா வந்து அவரை அவுட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவரை விட்டுட்டு எல்லோரும் சீக்கிரமாக ஓடிட்டோம். கடைசியில் வந்து பார்த்தா அவர் தான் கடைசியாக வந்தாங்க. அவர் தான் இன்றைக்கி அவுட் ஆனார்.
லால் ப்ரோ ட்ரிப் ஓவர் கைஸ். வெல்கம் டு நியூ வீடியோ கமிங். அதோட எங்கள் ட்ரிப் முடிஞ்சுதுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் புதிய பதிவோடு நான் உங்கள் சங்கர்லால்.